எல்லா சர்ச் வாசல்லையும் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது யார் உட்காந்துப்பா? பிச்சைக்காரர்கள். உள்ள உட்காந்துக்கிற நம்மளாம் யாரு? நம்மளும் பிச்சைக்காரங்க தான். நம்ம கடவுளே அதை கூட இதை கூட பிச்சை கேட்கிறோமா? நம்ம கேட்டுட்டு போனதுல இருந்து அவன் கேட்கறான். நம்ம இன்சைடு பெக்கர், அவன் அவுட் சைடு பெக்கர். நீங்க இந்த சர்ச்சில் அப்ரூவ்டு பெக்கர், நான் எங்க சர்ச்சில் அப்ரூவ்டு பெக்கர், அவ்வளவுதான். ஐயர் பாக்குறாரு, அங்க இருந்து கிளம்பி எங்களை பிச்சைக்காரன் சொல்றதுக்கு தானே வந்தேன். ஆமா பிச்சைக்காரன் தான். அந்த பிச்சைக்காரனுக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நான் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திரசீகாரம் பெற்ற பிச்சைக்காரன். ஒரு சர்ச் வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துட்டே இருப்பான். அவனுக்கு வாரம் ஆனா ஒரு 100 ரூபா 150 ரூபா வரும். அவ்வளவுதான் நம்ம போடுவோம். 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா போடுவோம். 150 ரூபா வரும். கிறிஸ்துமஸ் நியூ இயர்னா கொஞ்சம் ஜாஸ்தியா வரும், 300 ரூபா வரும். அந்த பாப்பா அங்க இருந்து பாக்குது, இவ்வளவு கரெக்டா சொல்றாரு, ஏதாவது சர்ச் வாசல்ல ஒரு நாள் உட்காந்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறது. அப்போ அவனுக்கு என்ன பண்ண, ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், ஏதோ சர்ச் வாசல்ல உட்காராம போய் ஒரு சாராய கடை வாசல்ல உட்காந்துட்டான். அங்க போதையில் ஒருத்தர் 100 ரூபா போட்டான், ஒருத்தர் 200 ரூபா போட்டான், ஒருத்தர் 2000 ரூபா போட்டான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு 8000 ரூபா சேர்ந்துச்சு. அவன் அந்த 8000 ரூபாய் எடுத்து சாராய கடையை பார்த்து சொன்னானா, கடவுளே நீ இங்க இருக்கிறியா, இவ்வளவு நாள் அங்க இருக்கிறேன், நான் அங்க உட்காந்து தானே. அப்ப அவனுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? எங்க ஜாஸ்தி கிடைக்குதோ அங்கதான். எனக்கு அன்பானவர்களே, அவனுக்கும் நமக்கு என்ன, இங்க கோயிலுக்குள்ள வந்தா சாமி நான் வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பார்க்கணும், ப்ரமோஷன் வரணும், அது வரணும், இது வரணும் கேட்கிறமே. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்தாதான் இந்த சர்ச்சு சரி அப்படின்னு நினைக்கிறமே. நல்லா யோசித்து பாருங்களேன், இதெல்லாம் ஆசீர்வாதமா? இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. நான் சொல்லவா இப்போ இது ஆசீர்வாதம்னு சொன்னா நீங்க சிரிப்பீங்க, ஆனா உண்மையிலேயே தான் ஆசீர்வாதம். நான் சொல்லவா இப்போ இன்னைக்கு ராத்திரி நீங்க படுத்தோன்னா நல்லா தூக்கம் வருதா, அது ஒரு ஆசீர்வாதம். 3 வேளை நல்லா பசிக்குதா, அது ஒரு ஆசீர்வாதம். என்ன சாப்பிட்டாலும் செரிக்குதா, அது ஒரு ஆசீர்வாதம். கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைங்க கிடைச்சிருக்காங்களா, அது ஒரு ஆசீர்வாதம். புரிதல் உள்ள கணவன் கிடைச்சிருக்காரு, அது ஒரு ஆசீர்வாதம். குடும்பத்தை இல்லத்தை நேசிக்கிற மனைவி கிடைச்சிருக்காங்களா, ஒரு ஆசீர்வாதம். தொழுது கொள்ள ஒரு ஆலயம் கிடைத்திருக்கிறா, அது ஒரு ஆசீர்வாதம். வழிநடத்த ஒரு ஆயர் கிடைச்சிருக்காரு, அது ஒரு ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். ஆனா நம்ம லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேற. ஸோ அப்போ நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோம்னு பார்த்துட்டோம், நம்ம ஏன் கிறிஸ்தவன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? உடனே நம்ம எல்லாம் சொல்லிடுவோம், எங்க பக்கத்து வீட்டில் ஒரு பாவி இருந்தான் சார், அவனை ரட்சிக்க வந்தார். அப்படியே நம்மளையும் பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? அந்த ஆன்சர் தப்பு இல்லை, ஆனா அந்த ஆன்சர் பிகினர் ஆன்சர், சின்ன குழந்தைங்க ஆன்சர், ரோட்ல போற கிறிஸ்தவ மதத்தை அறியாதவங்க சொல்ற ஆன்சர். சரியா? இந்த ஆன்சர் தப்பு இல்லை. ஆனா நீங்களும் நானும் இந்த சர்ச்சிலேயே ரொம்ப காலமா வாழ்ந்து, இங்கேயே ஞானஸ்நானம் எடுத்து, இங்கேயே திரைப்படத்தில் எடுத்து, இங்கேயே எலெக்ஷன், இங்கேயே ஆர்எஸ் பெரியார்ல பிரியாணி தின்னு, இங்கேயே கல்யாணம் பண்ணு, இங்கேயே அடக்கம் பண்ண போட போறோம் இல்லையா? அப்ப நம்ம அந்த பதில சொல்லலாமா? அப்ப நம்ம எந்த பதில்? இதுக்கு பின்னால இன்னொரு பதில் இருக்கு. அந்த பதில கட்டாயம் தெரிஞ்சு. இப்போ இதை ஒரு பிரசங்கமா கூட நீங்க நினைக்க வேணாம். திருச்சபை வாழ்க்கையில் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் திருச்சபைக்கு வந்தால் அது வீண். இத்தனை ஆண்டு காலம் இந்த திருச்சபைக்கு நிறந்திருக்குன்னா யாரோ ஒரு விசுவாசியினுடைய தொடர்ச்சி தானே. நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு 3 பிரசங்கம் பண்ணுவாங்க. நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்கலனாலும் நம்ம எல்லாருக்கும் கன்ஃபார்மா 3 பிரசங்கம் இருக்குது, 4 பிரசங்கம் இருக்குது. நம்பர் 1, ஞானஸ்நான டைம் நமக்குன்னு ஒரு பிரசங்கம். அப்ப நம்ம குழந்தையா இருப்போம், நம்மளுக்கு பிரசங்கம் புரியாது இல்ல. ஞான தப்புன்னு 2 பேரும் நிறுத்தி அவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா, அந்த பிரசங்கத்தை கேட்டு வளர்ந்த பிறகு நம்மகிட்ட வந்து சொல்லணும். ஆனா அவங்க அன்னைக்கு சண்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே வர மாட்டாங்க. அப்புறம் அந்த பிரசங்கத்தை நம்மளால கேட்க முடியாது. 2வது நமக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. எப்போ? கன்ஃபர்மேஷன் டைம். அப்போ வந்து நம்ம முக்காடு நிற்காது, முதல்ல புடவை கட்டிருப்போம், ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட். அப்போ போய் யாராவது பிரசங்கம் கேட்க மாட்டோம். 3வது நமக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. எப்போ? பரவாயில்லையே, ஆனஸ்டா சொல்லுங்க, உங்க கல்யாண பிரசங்கம் யாருக்கா ஞாபகம் தான்? ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா சொல்லுது, போ தம்பி தேதியே மறந்து போச்சு, நீ வந்து பிரசங்கத்தை கேட்டுக்கிற. அந்த டைம்ல போய் எவனா பிரசங்கம் கேட்பானா? கேட்க மாட்டோம். 4வது ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. எப்போ? அப்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது. அப்ப நமக்குன்னு பண்ற 4 பிரசங்கம் தான் யதார்த்தமான உண்மை. அதனாலதான் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பிரசங்கத்தை கேட்கணும். ஆக இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்துக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தார்னு சொல்றது தப்பு இல்லை. கரெக்ட் ஆன்சர். அது சின்ன பிள்ளைங்க ஆன்சர், பிகினர் ஆன்சர். இயேசுவை அறியாத மக்கள் போறாங்களா, அவங்களுக்கு சொல்ற ஆன்சர். அப்ப நீயும் நானும் ஒரு ஆன்சரை தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன ஆன்சர்? கடவுள் இந்த உலகத்தில் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சார். 2 பேரும் பாவம் பண்ணிட்டாங்க இல்லையா? கிரியேஷன் வாஸ் ஃபெயிலியர் இல்லையா? அப்படிதான? படைப்பு தோத்து போச்சு. கிரியேஷன் வாஸ் ஃபெயிலியர். உடனே நியாயப்பிரமாணத்தை உருவாக்குறார். நியாயப்பிரமாணம்னா என்ன? இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இதை செய்ய, இதை செய்யாது. மொத்தம் பைபிள் எத்தனை நியாயப்பிரமாணம் இருக்கு? 630 நியாயப்பிரமாணம். அந்த நம்மளால தான் ஒரு நியாயப்பிரமாணம் கண்டுபிடிச்ச, சட்டம் போட்ட லூப் ஹோல் கண்டுபிடிச்சிருவான்ல. இந்த 630 நியாயப்பிரமாணத்துக்கும் லூப் ஹோல் கண்டுபிடிச்சோம். அவ்வளவு வச்சு சொல்ல முடியாது. ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒரு நியாயப்பிரமாணம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. நீ பாவம் பண்ணிட்டா வீட்டில இருந்து ஆட்டையாவது மாட்டையாவது கோழியாவது கொண்டு வந்து என்ன பண்ணும்? சர்ச்சில் பலி செலுத்தினா
நம்மால் என்ன பண்ணிட்டான், வீட்டிலேருந்து எடுத்து வந்தால் செல்லாது, நாங்கள் கோயிலில் மந்திரிச்சு வச்சுருப்போம், அதை தான் நீ வாங்கணுன்ட்டான். அதனால தான் ஏசாமி சாட்டை எடுத்து அடித்தார். அப்போ நியாயப்பிரமாணம் ஃபெயிலியர். முதல்ல எது ஃபெயிலியர் ஆச்சு? கிரியேஷன் வாஸ் ஃபெயிலியர். ரெண்டாவது நியாயப்பிரமாணம் ஃபெயிலியர். மூணாவது தீர்க்கதரிசிகளை உருவாக்குறார். தீர்க்கதரிசிகள்லாம் யார் தெரியுமா? பின்னால் நடக்கிறத முன்னால் சொல்கிறவங்க. அவங்கள போய் நம்மால் எப்படி தெரியுமா யூஸ் பண்ணிட்டான்? என் ஆடு காணோம், மாடு காணோம், எங்கே இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஜோசியக்கார மாதிரி ஆகிட்டான். யாரா? தீர்க்கதரிசி. அப்போ தீர்க்கதரிசிகள் ஆல்சோ ஃபெயிலியர். இப்போ எத்தனை ஃபெயிலியர் ஆச்சு? என்னன்னா, படைப்பு ஃபெயிலியர், நியாயப்பிரமாணம் ஃபெயிலியர், தீர்க்கதரிசி. அடுத்தது சர்ச்சை உருவாக்குறார். சர்ச்சை ஆல்சோ ஃபெயிலியர். எப்படி தெரியுமா? இப்போ நம்ம ஐயர்லாம் இடுப்பில் ஒரு கருப்பு கயிறு கட்டுறாங்க தெரியுமா? எது கட்டுறாங்க? அந்த பேண்ட்டுக்கு ஹேண்டு ஊன்றாமல் இருக்கிறதுக்கா? எது கட்டுறாங்க அந்த கருப்பு கயிறு? இப்போ நீங்க இங்க உட்காந்து ஹால்டரை பாக்குறீங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தோட பார்க்க முடியுமா? நடுவில் என்ன இருக்கும்? பெரிய ஸ்கிரீன் இருக்கும். நம்ம ஆசாருடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அஞ்சு மாதிரி தொங்க, அதுல மணி இருக்கும். இந்த கயிறு வாசல் வரைக்கும் வரும். இந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் பரிசுத்தமா போனானா உள்ள பூஜை பண்ணுவான், சத்தம் கேட்கும், மணி ஆடும். பரிசுத்தம் இல்லாம போனானா அங்கேயே செத்துருவான். அந்த பாடியை இழுக்கிறதுக்கு தான் அந்த கயிறு. அடடா, இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம இருள் கூட பெரிய பெரிய கயிறா கட்டி விட்டுருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ சர்ச் ஆல்சோ ஃபெயிலியர். இப்போ எத்தனை ஃபெயிலியர் ஆச்சு? என்னன்னா சூப்பர். இப்படிதான் பிரசங்கம். இன்வால்வ் ஆகி பிரசங்கத்தை கேட்கணும். அப்படியே பிரசங்கத்தோடய டிராவல் பண்ணணும். நம்ம ஐயர் நோ பேசுவார், நம்ம எல்லாம் அமைதியாக உட்காந்து இப்படி ஏறலாம் கூடாது. இப்படி என்ஜாய் பண்ணி பிரசங்கத்தை கேட்டாதான் அந்த பிரசங்கம் மனசுல நிற்கும். அது நம்ம வாழ்க்கைக்கு என்ன, இன்னைக்கு நீ நைட் போய் என்ன பண்ணணும் யோசிக்கணும். இதெல்லாம் இந்த விஷயத்துக்கு இதுதானா. அப்போ 4 ஃபெயிலியர் ஆச்சு. படைப்பு தோத்து போச்சு, நியாயப்பிரமாணம் தோத்து போச்சு, தீர்க்கதரிசனம் தோத்து போச்சு, சர்ச்சு தோத்து போச்சு. எனக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அசோக் குமார்னு பேர். பிஹெச்டி பண்ணான், டாக்டரேட் பண்ணான். எதில் தெரியுமா பிஹெச்டி பண்ணா? நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் வளர்ப்போம்ல, கலர் ஃபிஷ், அதில் பிஹெச்டி பண்ணான். நான் அவனை கூப்பிட்டு, ஏன்டா ஒரு வஞ்சிர மீன் வவா மீனில் பிஹெச்டி பண்ணாலும் பிரயோஜனமாகுது, இதில் போய் பிஹெச்டி பண்ணிட்டேன்னா, அருள் பிரகாஷ் உனக்கு தெரியாது, ஒரு ஃபிஷ் இன்னும் கலரில் பிறக்க வைக்கணுமோ நான் பிறக்க வைப்பேன், அது இன்னும் சைஸ் வளரணுமோ நான் வளர வைப்பேன், அது எத்தனை நாள் வாழணும் நான் முடிவு பண்ணுவேன், அப்படிலாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டான். சரின்ட்டு அவனுக்கு பிஹெச்டி கொடுத்துட்டாங்க, டாக்டரேட். எதில் ஆராய்ச்சி பண்ணி? ஃபிஷ் டேங்க் மீனில் ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போகிறேன், இப்படி கன்னத்தில் கை வச்சு ஃபிஷ் டேங்கை பார்த்து நேர்கிறான். என்ன அசோக்குமார், என்ன ஆச்சுன்னா, தெரியல அருள் பிரகாஷ், காலையிலேருந்து பார்க்குறேன் இந்த எல்லோ ஃபிஷ் மட்டும் சாப்பிடவே மாட்டேங்குது. என் ஆராய்ச்சி மொழியெல்லாம் செயல்படுத்தி பார்த்துட்டேன், இந்த எல்லோ ஃபிஷ் சாப்பிட மாட்டேங்குது. நான் சொன்னேன், அசோக்குமார், அந்த மீன் சாப்பிடணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீ மீனாக மாதிரி உள்ளே போகணும், அப்போ தான் அதை சாப்பிட வைக்க முடியும். த சேம் திங் ஹேப்பன் இன் சால்வேஷன் ப்ராசஸ். படைப்பு தோத்து போச்சு, நியாயப்பிரமாணம் தோத்து போச்சு, தீர்க்க தரிசனம் தோத்து போச்சு, சர்ச்சு தோத்து போச்சு. இனிமே சும்மா இருக்க முடியாது, என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நானே வரேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இப்போ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? இத்தனை முயற்சிகள் எனக்காக எடுத்து தோற்ற பிறகு, நம்ம பிள்ளைங்களே சொல்லுவாங்களே, உன்னை திருந்தவே மாட்டேடா, உன்னை திட்டி பார்த்துட்டேன் சொல்லுவாங்க. ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்களே, இது தேராது, எவ்வளோ புத்தி சொல்லிட்டான்னு. அந்த மாதிரிலாம் கடவுள் சலிச்சுக்கல. இத்தனை முயற்சிகளை தோத்த பிறகு இனிமே சும்மா இருக்க முடியாது, என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நானே வரேன்னு வந்தார். அப்போ என் காட் என் மேலே எவ்வளோ அன்பை வச்சிருக்கார், நான் அவருக்கு எவ்வளோ முக்கியம், இதை தெரிஞ்சுக்காம நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடந்து போயிடக்கூடாது இல்லை. அப்போ நம்ம 3 கேள்விக்கு பதில் பார்த்துருக்கோம். நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோம், நான் ஏன் கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார். சரியா? இப்போ அடுத்த ஒரு கேள்வி. இன்னைக்கு ஏன் நீங்கள் யோசித்து வைப்பீங்க, இதுதான் இந்த வாத்தியாராக இருக்கிறவங்க கூப்பிடவே கூடாது, சும்மா நம்மளை கேள்வியாக கேட்டுருக்காங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் இப்படி டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுட்டாதான் உங்கள் ஆவிக்குரிய விஷயம். 100 வருஷமாக இந்த சர்ச் இந்த திருச்சபையில் இருந்திருக்குதுன்னா, இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளே ஆவிக்குரிய அறிவை, தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதால் தான் இந்த விஷயங்களை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கேன். ஏன்னா சர்ச் தொடங்கின காரியம் ஒன்று, ஆனால் இது அது வந்து நின்ன இடம் ஒன்று வேணாம். நம்ம ஊரில் கல்யாணம் மாதிரி நடக்குதா? அந்த காலத்தெல்லாம் கல்யாணத்துக்கு யாராவது பத்திரிக்கை வச்சா மண்டபத்து வாசல் நின்று வாங்க வாங்கன்னு கூடுவாங்க இல்லை. இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான், வந்தா வாங்க வெரைட்டி போங்கன்னு. பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு நேரம் இல்லை, அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டான் தெரியுமா? இப்போ பன்னீர் தெளிச்சுனே இருக்குது. எங்கள் ஊருக்காரன் மொத்தம் ஃபேனு நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் கிட்ட தொப்பக்கட்டே வந்து நிற்கிறான். என்ன மாப்பிள்ளான்ற ஃபேனு நினச்சி போய் நின்னா எல்லா பன்னீர் ஏன் மேலே அடிச்சிச்சு. சோறு இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறது இல்லைல்ல, அது பேர் என்னது? என்ன பஃபே, தட்டு தூக்கின்னு சோறு வாங்கினா என்ன அர்த்தம்? ராத்திரி இங்கே பஃபேவா? சோறு அங்கே போடுறாங்க, குழம்பு ஊற்றுறோம், எல்லாம் தட்டு தூக்கினே சுற்றுறோம். ராத்திரியில் எடுக்கனால ராப்பிச்சேன் வேணா வச்சுக்கலாம். நம்ம உட்கார வச்சு சோறு போட்டாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம உட்காந்து சாப்பிடும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறான். நின்னாலும் பரவாயில்ல, நின்றுட்டு இன்னொருத்தன் ஃபோன் பண்ணுறான், முடிச்சிட்டாரு முடிக்க போறாரு வா. நம்ம எப்படி சாப்பிட்றது இல்லை? இந்த கேட்ரிங் கேரக்டர்லாம் அவன் ஒரு அக்கப்போர் போட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் அப்படியே உருட்டுவான், விட்டு அப்படி கிழிப்பான்.
அது மேலே இலை போட்டு சாப்பிடுவோம்ல. ஒரு கல்யாணத்துக்கு நெசம் போலே போயிருக்கேன். அப்படியே பேப்பர் உருட்டி கிழிச்சிட்டு இலை போட்டு நல்லா சாப்பிட்டே இருக்கும்போது 2 சின்ன குழந்தைங்க வந்து பேப்பர் அப்படியே இழுத்துச்சு, இலை அப்படியே போயிடுச்சு. திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிட்டோம். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட், போன இலை தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றா தெரியல, தின்னுட்டு வந்துச்சு. இனிமேல் யாராவது கல்யாணத்தில் சாப்பிடுவீங்க? அப்போ எதுக்காக ஒன்று தொடங்கணுமோ அதை எடுத்து நம்ம டிவியேட் ஆகி வந்துட்டோம். திருச்சபை என்பது சும்மா உட்காந்துட்டு போறதுக்கு இல்ல. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வந்தா வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே? ஒரு பிரசங்கம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது செருப்பை மாட்டும் போது நீ கேட்கணும், வாட் இஸ் கடவுள் இன்னைக்கு எனக்கு என்ன கொடுத்திருப்பாரு? இன்னைக்கு நான் பேசி முடிச்ச உடனே நீங்க வெளியே போகும்போது உங்க மனசுக்குள்ள இன்னைக்கு ராத்திரி ஜெபம், கடவுளே இன்னைக்கு என்ன கொடுத்தீங்க எனக்கு, வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தாதான் அந்த மெசேஜ் வெற்றி. அதர்வைஸ் இட் வேஸ்ட். அதுக்காக சொல்றேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பிரசங்கம் முடிஞ்ச போன எனக்கு புதுசா ஒரு விஷயம் தெரியணும். தெரிஞ்சாதான் நானும் ரைட்டு நீங்களும் ரைட்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னா அது அந்த மற்ற சமயத்தை கோயிலுக்கு போறாங்களே அதுக்கு ஒன்றும் சொல்ல. சரி, இப்போ நம்ம 3 கேள்வி கூட, ஏன் சர்ச்சுக்கு வரோம், நான் ஏன் கிறிஸ்தவன், ஏன் சாமி. இப்போ அடுத்த கேள்வி, கடவுள் இந்த உலகத்தில் வந்து பிறந்து சிலுவையில் மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? யாராவது ஒத்துக்காதவங்க இருக்கீங்களா? யோ, அதை ஒத்துக்கினா தான் இங்கே உள்ள விடுவாங்க. அதை ஒத்துக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லைல்ல. ஏசாமி சிலுவையில் அறிந்து மறுத்து அடக்கப்பட்ட 3ஆம் நாள் எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? எப்படி ஒத்துக்கிறீங்க? நீங்களா பார்த்தீங்களா? இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் ஒத்துக்கிறோன்றீங்க. எப்படி ஒத்துக்கிறீங்க சொல்லுங்க? என் மேலே கோபமாக தானே வருது உங்களுக்கு. இப்படிதான் நீங்கள் பிரசங்கம் கேட்டதில்ல. எல்லாம் ஒரு மனுஷனா எங்கிருந்து பிடிச்சாங்க, அந்த ராயை பிடிச்சி முடிஞ்ச உடனே கேட்போம் அப்படின்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க. ஐ டோன்ட் வரி தட். பட் இங்கேருந்து நீங்கள் போகும்போதும் ஒரு தெளிவோடு போகணும். அதான் என் ஆசை. எத்தனை எல்லாம் சொல்றீங்க, ஏன் ஏசாமி சிலுவையில் அரைஞ்சு மரித்தவனுக்கு உயிர்த்தெழுந்தார் எல்லாம் சொல்றீங்க. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இப்போ ஒரு விஷயத்தை நம்பணும்னா ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ் வேணும். அது இருந்தால் தானே ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ் அது இருந்தால் தானே நம்ம நம்புவோம். ப்ரூஃப்னா என்ன, எவிடன்ஸ்னா என்ன சொல்கிறேன். இப்போ என் செல்ஃபோனை இங்கே வைக்கிறேன், அவங்க வந்து இங்கே எடுத்துட்டாங்க, சும்மா ஒரு பேச்சுக்குன்னு அவங்க கோச்சுக்கு போகிறாங்க, அவங்க வந்து எடுத்துட்டாங்க என் செல்ஃபோனை. அவர் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தார். நான் வந்து கேட்குறேன், என் செல்ஃபோன் எங்கே என்னொன்னே அவர் சொல்கிறது, பாருங்க ஃபோட்டோ இது அவங்க தான் எடுத்துக்கிறாங்க, இது பேர் ப்ரூஃப். எவிடன்ஸ்னா என்ன தெரியுமா? என் செல்ஃபோனை வைக்கிறேன், இவங்க எடுக்கிறாங்க, யாருமே ஃபோட்டோ எடுக்கல. நான் கேட்குறேன் என் செல்ஃபோன் எங்கன்னு. ஒன்று அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் அந்த ஆன்ட்டி தான் இங்கே உட்காந்தாங்க, அவங்க ஹேண்ட் பேக் இங்கே இருக்குது, அவங்க கர்ச்சிப் இங்கே இருக்குது, அவங்க தான் எடுத்திருப்பாங்க. இது பேர் என்ன? எவிடன்ஸ். இப்போ ப்ரூஃப்னா என்ன, எவிடன்ஸ்னா என்ன தெரிஞ்சிச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார்ன்றதுக்கு ப்ரூஃப் உண்டு, உலகமே பார்த்துச்சு. கிபி இன்னி வரைக்கும் சொல்றான். ஆனா அவர் உயிர் தெழுந்தாருங்கிறது ப்ரூஃப் கிடையாது, எவிடன்ஸ் தான் உண்டு. ஏசாமி ட்ரைன் உயிர் தெழுந்தார், இன்னார் பார்த்தாங்கன்னு பைபிள் யார் பேரா போட்டுக்குதா? மரியாள் கூட தூரத்தில் உட்காந்தா இவர் தான் போய் கூப்பிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு ப்ரூஃப் கிடையாது, எவிடன்ஸ் தான் உண்டு. எத்தனை எவிடன்ஸ் உண்டு தெரியுமா? 4 எவிடன்ஸ் உண்டு. நம்பர் 1, காலியான கல்லறை. இது வரைக்கும் யார் கல்லறையாவது காலியா இருக்கா? ஒரே ஒரு கல்லறை தான் காலியா இருக்கு. அது யார் கல்லறை? இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. நம்பர் 2 எவிடன்ஸ் என்ன தெரியுமா? சீஷருடைய வல்லமையான பிரசங்கம். அது வரைக்கும் பயந்தான், ஓடி ஒளிஞ்சான். இப்ப வல்லமையா பிரசங்கம் பண்றான், ஜனங்களாம் பார்க்கறாங்க, இவனுக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்துச்சு? 3வது எவிடன்ஸ் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் எது ஓய்வு நாள்? இப்ப எது ஓய்வு நாள்? இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு வரலாற்றுல? அவர் உயிர் தெழுந்த பிறகு. 4வது எவிடன்ஸ் எது தெரியுமா? நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கிற இந்த திருச்சபை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழாவிட்டா 2000 வருஷம் திருச்சபை நிலைச்சு நின்று இருக்காது. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு கிபி சாட்சி, அவர் வாழ்ந்தார் என்பதற்கு யூதேயா சமாரியா சாட்சி, அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதற்கு அன்னா காய்பா சாட்சி, அவருக்கு உயிர் போய்விட்டது என்பதற்கு விழாவில் குத்தி பார்த்தவன் சாட்சி, அவர் அடக்க பண்ணப்பட்டார் என்பதற்கு கல்லறை கொடுத்தவன் சாட்சி, அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு மரியாள் சாட்சி, அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதற்கு பார்த்தவர்கள் சாட்சி, அவர் திரும்பி வருவார் என்பதற்கு பைபிள் சாட்சி, அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்பதற்கு நீயும் நானும் தான் சாட்சி. மறந்துடாத. இந்த புரிதலோடு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கடந்து வரணும். அப்போ இப்போ எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பார்த்துருக்கோம்? 4 கேள்வி. என்னென்ன கேள்வி? நாம ஏன் சர்ச்சுக்கு வரோம்? வெரி குட் தம்பி, தேங்க்யூ. நாம ஏன் கிறிஸ்தவங்க? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? ரைட், தேங்க்யூ. நிறைய பேர் நோட்ஸ்லாம் எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு நோட்ஸ் எடுக்கிறதுல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் டிவியில் சமையல் குறிப்பு போடும்போது எங்கள் ஒய்ஃப் ஒன்று இருங்க பருப்பு எவ்வளோ போடணும், உப்பு எவ்வளோ போடணும், ஒரு நாள் சமைச்சு கொடுத்தது கிடையாது, நோட்ஸ் மட்டும் எடுப்பாங்க.
நாங்கள் டெய்லி பார்த்து நோட்ஸ் எடுக்கிறேன், ஒரு நாள் சமைச்சு கொடுக்க மாட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க, பாருங்க என்ன போட்டுக்கிறான், அவன் சமைத்து பாருன்னு தான் போட்டுக்கிறான், சாப்பிட்டு பாருன்னு போட்டிருக்கானா. அது மாதிரி அப்போ யோசித்து பாருங்க. சரி, இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கேள்விக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். இப்போ வருகையின் காலம் முடிஞ்சவொடனே அடுத்தது என்ன வரும்? பாடுகள், தபசு காலம் வரும் இல்லையா? தபசு காலத்தில் வந்து ஈஸ்டர் பண்டிகை வரும். ஈஸ்டர் பண்டிகை வந்தோடனே அதில் சொல்லுவாங்கல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிரை விட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவொடனே என் பாவம் மன்னிக்கப்பட்டது இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை ஜெயிச்சிட்டாரா இல்லையா? சாத்தானை ஜெயிச்சிட்டாரா இல்லையா? நம்ம ஐயர் சொல்கிறால, சாத்தானை ஜெயித்தார். சாத்தானை ஜெயித்தான்னா சாத்தான் க்ளோஸ், தோத்துட்டான். சரி, அப்போ சாத்தானை தோக்கடிச்சிட்டான்னா இப்போ நமக்கு சாத்தான் இருக்கக்கூடாதுல்ல? இப்போ இருக்கானே, இவன் யாரு? நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்களா ஆயிட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் அவரே பதில் சொல்லிடுவார். நம்ம ஏன் கமிட் ஆவானே அப்படின்னு ஆயிட்டீங்கல்ல. நான் கேட்குற கேள்வி கரெக்ட் பண்ணு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை அழிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாருமா. அப்படின்னா இப்போ நமக்கு சாத்தான் இருக்கக்கூடாதுல்ல? இருக்கான்ல நமக்கு. இந்த சாத்தான் யாரு? இப்போ நமக்கு சாத்தான் இருக்கானா இல்லை தம்பி? அந்த தம்பி நினைக்கிறேன், இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே சாத்தான் நீ தான், சீக்கிரம் மூடி. இப்போ நமக்கு சாத்தான், அப்போ அந்த சாத்தானுடைய வாரிசா இவன்லாம்? அப்போ அந்த சாத்தானை சரியா ஜெயிக்காம கொஞ்சம் ஏசாமி பேலன்ஸ் வச்சுட்டாரா? முதல்ல என் கேள்வியில் நியாயம் இருக்கா ஒத்துங்க. இப்படி கேள்வி கேட்கறதுக்காக நீங்க வருத்தப்படாதீர்கள், வருத்தப்பட்டாலும் கவலை இல்லை. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நான் எடுத்து பைபிள் பிரிச்சு வச்சு ஒரு 4 வசனத்தை வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அந்த மெத்தடாலஜிக்கே நான் வரல. இன்னைக்கு இந்த 100 ஆண்டுக்கு கொண்டாடுகிற நீங்கள் இங்கிருந்து வெளியே போகும்போது ஒரு பெரிய செருப்பை மாட்டும் உங்க மனசுக்குள்ள கேட்கணும், சாமி வாட் இஸ் டேக் ஹோம் மெசேஜ் டுடே, எனக்கு என்ன சாமி கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு, அது கேட்கணும். அது மிக 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 முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம ஏனோ தானோ, இந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கவங்களுக்குலாம் தெரியும், திடீர்னு சில ஸ்கூலில் டிஓ வந்துடுவார், கார் எடுத்துணும் சொல்லாம கொள்ளாம. உடனே எச்எம் என்ன பண்ணாங்க, ஒரு பையனை விட்டு எல்லா கிளாஸும் சொல்லுவாங்க, டிஓ எல்லா கிளாஸுக்கும் சொல்லினே வருவான். திடீர்னு டிஓ வந்தால் சில டீச்சருக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. போட தொடடா தேதியை மாத்திரா, நான் என்ன டீச்சரான்னு பையனை கேட்கும் டென்ஷனில். அவன் சொல்லுவான், நீ சயின்ஸ் டீச்சர் கவலைப்படாது, நாங்கள் பார்த்துக்கணும். டென்ஷனில் அது என்ன டீச்சர்னு மறந்துடும். அது மாதிரி ஒரு ஸ்கூலில் டிஓ வந்துச்சு, என்ன மாதிரி ஒரு அப்பாவி தமிழ் வாத்தியார் உள்ளே வந்தார். என்ன பீரியட்? தமிழ் பீரியட். தமிழில் என்ன நடக்குது? செய்யுள் நடக்குது. செய்யுள் என்ன நடக்குது? இந்த கம்பராமாயணம் நடக்குது. கம்பராமாயணத்தில் என்ன நடக்குது? ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடச்சு அந்த பகுதி நடக்குது. சார் நீங்கள் உட்காருங்க, நான் கேள்வி கேட்குறேன்ட்டார். யாரு? டிஓ. இப்போ நான் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவேன்? எவன் படிக்கிற பையன் தெரியும், ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிற பையனுக்கு இவர் எவனு வேணா கேள்வி கேட்பல. ஒரு பையனை பார்த்துக்கிட்டேன், என்னடா வாத்தியார் செய்யுள் நடத்தினார், கம்பராமாயணம் நடத்தினார், அதில் ராமனுக்கு சீதைக்கு கல்யாண பகுதி நடத்தினார், ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார் சொல்லு. அவன் ஏஞ்சி, நான் உடைக்கல சார்ன்ட்டு உட்காந்துட்டான். வாத்தியார் ஒரு பார்வை பார்த்தான், பக்கத்தில் பையன், நீ சொல்கிறா ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார்? அவன், ஒரு வாரமாக நான் ஸ்கூலுக்கு வரல சார், ஸ்கூலில் என்ன நினச்சுன்னு நமக்கு தெரியாது. வாத்தியாரை பார்த்து, என்னையா பாடம் நடத்திக்கிறேன், ஜனகனுடைய வில்லை உடைச்சது தான், நான் உடைக்கலன்றான், பக்கத்தில் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரலங்கிறான், நீ என்ன வாத்தியார்? அந்த வாத்தியார் டென்ஷனில் சொல்கிறார், சார் கடைசியில் பையனை கேட்டு பாருங்க, அவன் தான் ரொம்ப குறும்பு, லஞ்ச் டைமில் அவன் வச்சிருப்பான்றாங்க. ஒரு நேரம் ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு வந்தார், ஸ்கூலாக நடக்குது, ஸ்கூலு ஜனகனுடைய வில்லை உடைச்சதுன்னா பையனுக்கு தெரில, வாத்தியாருக்கு தெரில, நீ என்ன ஹெட்மாஸ்டர்? அந்த ஹெட்மாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஸ்கூலில் காசு போட்டு வேறு வில்லு வாங்கி கொடுத்துறோம், ஆனால் டென்ஷன் ஆகாதீங்கட்டான். யார்? இவர் நேராக சிஓ ஆஃபீஸ் வந்துட்டார், அந்த ஸ்கூலை இழுத்து மூடுங்க சார். ஏன்? ஜனகனுடைய வில்லை வச்சுருக்காருன்னா பையனுக்கும் தெரில, வாத்தியாருக்கும் தெரில, ஹெட்மாஸ்டருக்கும் தெரில. அந்த சிஓ சொல்லுகிறார், யோ ஒரு பொருள்னா உடைய தான் செய்யும், அத்தை சொல்றதுக்கு இம்மா தூரம் வந்துட்டான்ட்டு அவன் போட்டான். அப்போ வந்திருக்கிறது அவர் டிஓ, அவர் சிலபஸில் கேள்வி கேட்கிறாருங்கிறத எல்லாரும் மறந்துட்டான். எப்படியாவது டிஓ திருப்திப்படுத்தி யாரையோ திருப்திப்படுத்த ஆலயத்துக்கு வரல. நம்ம அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு ஆலயத்துக்கு வரல. ஆலயத்துக்கு வரலன்னா என்னுடைய அஃபிலியேஷன் போயிடுமேங்கிறதுக்கு ஆலயத்துக்கு வரல. உங்கள் ஆத்ம திருப்திக்காக ஆலயத்துக்கு வருகிறீர்கள். சார் இப்போ நான் கேட்ட கேள்விக்கு வந்துருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை ஒழிச்சிட்டாருன்னா இப்போ நமக்கு சாத்தான் இருக்கக்கூடாதுல்ல? இப்போ இருக்கிறானே இவன் யாரு? உங்க எல்லாருக்கும் சாத்தான் இருக்கான்ல, அதுல பலமா தலையாட்டுறான் இருக்கான். எப்படி? நீங்க யாராவது யோசித்து ஒரு பதில் சொல்லாட்டி நான் அடுத்ததுக்கு போக மாட்டேன். திரும்ப பாவம் செஞ்சோன்னா அழிஞ்சு போனோம், டைம் எழுச்சி ஓடியான்ட்டானா. ஒரு சின்ன செய்தி சொல்றேன் கேளுங்க. இது உங்களுக்கு இந்த கேள்விகள் வந்து ரொம்ப சில்லியா தெரியலாம், ஆனா இந்த பதிலுக்குள்ள உங்க ஆன்மீகத்தை நெறிப்படுத்துகிற சில விஷயங்கள். நீங்க பூனை பார்த்துருக்கீங்களா? பூனை எதை பிடிக்கும்? எலியை பிடிக்கும். 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? எலியும் பூனையும் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவோம். பூனைனா எலியை பிடிக்கும். ஆனால் இந்த பிறந்த குட்டி பூனை இருக்குல்ல, அது எலியை பார்த்து பிடிக்காது, பயப்படும் எலியை பார்த்து. ஏன்னா அப்போ தான் பிறந்திருக்கு. எலி பெருசாக இருக்கும், பெருச்சாலியை பார்த்து பயப்படும் அது. அப்போ இந்த தாய் பூனை நினைக்குமா, என்னடா நம்ம குட்டி வந்து எலியவே பிடிக்க மாட்டேங்குது,
எலி பிடிக்காட்டி இது பூனையா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்ட்டு இந்த தாய் பூனை என்ன பண்ணுமா, ஒரு எலியை பிடிச்சி அடிச்சு குத்துயிருமா கொலையிருமா கொண்டு வந்து குட்டி பூனை எல்லாம் போட்டுருமா. அப்படி போட்ட உடனே இந்த பூனை என்ன பண்ண, அப்படி தொட்டு பார்க்கும். அதால ஓட முடியாது, ஏன்னா அது குத்துயிரும் கொலையிருமா. அது இப்படி தொட்டு 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 இந்த பூனைக்கும் எலியை பிடிக்கிற தைரியம் வந்துடும். இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற சாத்தான் யார் தெரியுமா? ஏற்கனவே சிலையில் அடித்து குத்துயிரும் கொலையுருமா போடப்பட்டிருக்கிற சாத்தான். ஏன் தெரியுமா? உனக்கும் சாத்தானை ஜெயிக்கிற அனுபவம் வரணும்னு. ஆக இனிமே சாத்தான் வந்தால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஏய், உன்னை ஜெயிக்கிறது எனக்கு ஈஸிடா, ஏன்னா நீ ஏற்கனவே சிலுவையில் அடிக்கப்பட்டவன். உன்னை ஜெயிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் சாமி எனக்கு கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு சோதனை வரும்போது, சாத்தம் வரும்போது சொல்லணும். சொல்லுவீங்களா? சொன்னாதான் நம்ம கிறிஸ்தவர். சோதனை வரும்போது பயந்துடலாம் கூடாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் என்னன்னா, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு கேள்வியாக நான் கேட்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? இதெல்லாம் பேஸ் ஆஃப் த சர்ச் டாக்டரின், திருச்சபை வாழ்க்கையிலே நான் அடிப்படை. நான் ஏன் சர்ச்சுக்கு வரேன் கேட்கணும்ல. எங்க அம்மாச்சி சொல்லுவாங்க, சர்ச்சு முடிஞ்சவொடனே நேராக வீட்டுக்கு வரணுமா, அப்பதான் ஆரோன் ஆசீர்வாதம் வீட்டுக்கு வருமா. இப்போ நம்ம சர்ச்சு முடிச்சோம் நேரம் எங்கே போகிறோம்? கறி கடைக்கு போகிறோம். அப்போ ஆரோன் ஆசீர்வாதம் எங்கே போகுது? அதனால தான் கறிக்கடைலாம் நல்லா வியாபாரம் ஆகுது இல்லை? அப்படி ட்ரெடிஷனாக வாழ்ந்த குடும்பங்கள்லேருந்து நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து செய்வோம். அப்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்போ ரைட், யார் சாத்தான்? நம்ம இந்த சாத்தான் யார்? இனிமேல் உங்களுக்கு சோதனை வந்தால் இப்படி ஜெபம் பண்ணும். இந்த சோதனை என்கிற சாத்தானை ஏற்கனவே சாமி என்ன பண்ணியிருக்காரு? அடித்து குத்துயிரும் கொலையுமா என் முன்னால் போட்டிருக்காரு. இவனை ஜெயிக்கிற அனுபவத்தை நான் பெறுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஒருபோதும் நீங்கள் திகைத்து போய்விடக்கூடாது. நமக்கு என்னன்னு சொன்னால், இந்த தபச காலம் முடிஞ்ச உடனே ஈஸ்டர் வரும். ஈஸ்டர் வந்தோடனே என்ன பாட்டு பாடுவோம்? நம்ம உயிர்த்தெழுந்தார் பாட்டு பாடுவோம். ஒரு சர்ச்சில் அப்படி தான் சத்தமாக இயேசு உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தான்னு பாடுங்கிறாங்க. திடீர்னு பச்சு தீவிரவாதி உள்ள வந்தான். ஏய் துப்பை காட்டி இயேசு உயிர்த்தெழுந்தா எவன்டா பாடினது? லாஸ்ட் பெஞ்சில் கேட்டான். அவன் இல்லை சார், இந்த பக்கம் போயினே இருந்தேன், சர்ச்சு திறந்துச்சு, அதனால ஒன்று வந்து உட்காந்தவன், மற்றபடி அவர் உயிர்த்தெழுந்த பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். 2 பெஞ்சு முன்னால் உன்னை பார்த்து இயேசு உயிர்த்தெழுந்தா நீ பாடினியா? அவன் இல்லை பாருங்க, என்கிட்ட பாட்டு புக்கு கூட இல்லை, அவங்க பாடுறாங்க, நான் சும்மா கை தட்டுறேன், மற்றபடி அவர் உயிர்த்தெழுந்த பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். முதல் ரோல் பார்த்து இயேசு உயிர்த்தெழுந்தா நீங்கள் பாட்டிங்கன்னா, அவரு நான் கமிட்டி மெம்பருங்க, உண்டியல் எடுக்கணும், அதனால உட்காந்துக்கிறேன், மற்றபடி அவர் உயிர்த்தெழுந்த பற்றி நம்ம ஒன்றும் தெரியாது. நேரம் கொயர் மாஸ்டர் போய்க்கணும், இயேசு உயிர்த்தெழுந்தா நீ பாடினியா? அவன் சொன்னான், பேர் இந்த பாட்டை கொயர் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, அதனால பாடுறோம், ஏதாவது கேட்காதுன்னா அவரை போய் கேளு. உன்னை நேரம் ஐயர்கிட்ட போய்க்கணும். ஐயரை பார்த்து இயேசு உயிர்த்தெழுந்தா நீங்கள் பாடினீங்களா? அவரு பிஷப் இந்த பாட்டை பாட சொல்லி சர்க்கில் அமைச்சுக்கிறார் சார், அதனால பாடணும், மற்றபடி அவர் உயிர்த்தெழுந்த பற்றி. அப்புறம் ஒரு சின்ன குழந்தை, அங்கிள் நான் சொல்கிறேன், ஆமாம் இயேசு உயிர்த்தெழுந்தா நான் தான் பாடினேன். அவர் நீ நம்புறியா? ஆமாம் அங்கிள் நம்புறேன். உங்கள் அப்பா அம்மா எங்கே? நீங்கள் உள்ளோடைய இருந்தோன்னா அவங்க வெளியே ஓட்டாங்க, இந்த ஜன்னல் வழியாக என்ன கூட வந்துட்டு கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்தா நீ பாடினி? ஆமாம் அங்கிள் பாடினேன். நீ நம்புறியா? ஆமாம் நம்புறேன். நீங்கள் யோசித்து பாருங்க, இத்தனை பேர் மறுதளித்த போது அந்த சின்ன குழந்தை ஒத்துக்கொண்டதற்கு என்ன காரணம்? அதற்கு தன் உயிரின் மீது ஆசை இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, ஃபேனுக்கு கீழே சொபிஸ்டிகேட்டடா ஏசி ரூம்ல உட்காந்து இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொல்றது விசுவாசம் இல்லை. உன் முகத்துக்கு நேராக துப்பாக்கி நீட்டும் போது ஆம் என் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் தான் கிறிஸ்தவன். அத்தகைய விசுவாசத்தை நம்ம பெறணுமா இல்லையா? அதுதான் மிக முக்கியம். நம்ம மனசோட நினைக்கிறது. இன்னைக்கு கடவுள் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான விஷயங்களை செய்கிறார். வாட் இஸ் யுவர் ரோல்? லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினாரா இல்லையாங்க? அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்ல. எத்தனை நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினாரு? 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்ப போறார். அது பெரிய அதிசயமா இல்லையா? செத்து 4 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அந்த பாடி, ஆனால் உயிரோடு, அது பெரிய அதிசயமா இல்லையா? பெரிய அதிசயம் தானே, பெஸ்ட் மிராக்கிள். ஆனால் அந்த பகுதியை படிச்சு பாருங்களேன். அவர் வந்து நின்று கல்லறைக்கு முன்னால் நின்று என்ன சொன்னாரு? அதுக்கு முன்னால இந்த கல்லை என்னங்க இது நியாயம்? 4 நாள் கழிச்சு ஒருத்தன் உயிரோடு எழுப்ப போறவருக்கு இந்த கல்லை புரட்டி போடுறது பெரிய கஷ்டமா? கரெக்டா இல்லையா நான் கேட்கறது? இவ்வளோ பெரிய 4 நாள் அது பாடி நாரிட்டு கூட இருக்கும், அதை உயிரோடு எழுப்ப போறவருக்கு இந்த கல்லை பார்த்து கல்லே அப்புறம் போனா போயிருக்காதா? இந்த கல் எங்க இல்லாமல் போன போயிருக்காதா? ஆனா என்ன சொல்றாரு? நீங்க யாராவது கல்லை புரட்டி போடுங்க, நான் உயிரோ. இதுல இதுக்குள்ள என்ன இருக்கிற டீச்சிங்? பைபிள் இப்படி தான் வரிக்கு வரி புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள என்ன டீச்சிங் இருக்கு? ஏதாவது டீச்சிங் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? நான் பெரிய அற்புதத்தை செய்கிறேன், வாட் இஸ் யுவர் ரோல்? நீ சின்ன கல்ல பொறுத்து நீ எதுவும் ஒரு அருமையான சேயிங் இருக்கு, வித்தவுட் காட் மேன் கேனாட், வித்தவுட் மேன் காட் வில் நாட். உன் பங்களிப்பு இல்லாமல் உன் வாழ்க்கையில் கடவுள் செயல் எடுக்க முடியாது. உனக்கு பெரிய ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு கத்துற, நீ என்ன செய்யற? நீ சின்னதா ஒரு கல்லை புரட்டி போடு, நான் பெரிய அற்புதத்தை செய்யறேன். வாட் இஸ் யுவர் ரோல்? உன்னுடைய பங்களிப்பு என்ன? நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா கடவுளை என்ன ஆசீர்வதிக்கணும்னா இது என்ன சார் நியாயம்? வாட் இஸ் யுவர் ரோல்? இன்னைக்கு நீங்க ராத்திரி பா நான் என்ன செய்யணும், எனக்கு இதெல்லாம் தேவை, நான் என்ன செய்யணும்?
நீ சின்னதா ஒன்று செய், அவர் பெருசாக செய்வார். உன்னுடைய பங்களிப்பு என்ன? அது மிக 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 முக்கியமான கேள்வி. கிறிஸ்மஸ் காலங்களில் இருக்கிற நம்ம கிறிஸ்மஸ் ஒன்று எல்லாம் ஒரு போன வாரம் ஒரு சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. நான் ட்ராமா முடிஞ்சோடனே பேசலாம்னு உட்காந்தா ட்ராமா நடக்குது. முன்னணி காட்சி போனால் 2 மரியாள் நிற்குது. நான் ஒன்று என்னடா இது புதுசாக ஏதாவது சர்ச்சு ஆரம்பிச்சுக்கிட்டான்னு அந்த பாஸ்டரை காட்டி, என்னங்க 2 மரியாள், கொஞ்ச நேரம் இருங்க அப்புறம் சொல்கிறேன்றாரு. எனக்கு கியூரியாசிட்டி தாங்கலை. எப்படி 2 மரியாள்? முடிஞ்ச ஒன்று கேட்டார். சண்டே ஸ்கூலில் அந்த பிசி செக்ரட்டரியோட பொண்ணை மரியாதை போட்டாங்களாம். ட்ரெஷரர் வந்து எப்படி ஏன் பொண்ணை நீ மரியாதை போடல, ஏன் பொண்ணு தான் சவப்பா இருக்கு, இந்தம்மா ஏன் பொண்ணை தான் போடணும். ஐயர்கிட்ட போய்க்கிறாங்க. ஐயர் சொன்னார் 2 பேரையும் போடு. எதுக்கு பிரச்சனை? 2 பேரும் போயாட்டாச்சு. நான் சொன்னேன், நீ 2 மரியாதை போட்டது தப்பு இல்லை, ஒரு மரியாதை நிக்க வச்சுட்டு 2 யோசேப்பை போடாம போடுங்க. இல்ல அட்ஜஸ்ட் பண்றது இல்ல தியாலஜி, அட்ஜஸ்ட் பண்றது இல்ல ஸ்கிரிப்சர். அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அப்போ விசுவாசம் எப்படி ஆழ மனசுக்குள்ள இருந்தோம். ஒரு சர்ச்சு பக்கத்தில் சாராய கடை இருந்துச்சு சார். உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, இப்போ எம்எல்ஏ எம்பி கவுன்சில் எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்தாங்க, எங்கள் சர்ச்சு பக்கத்தில் சாராய கிடக்குது, அது எடுங்கன்னு. அர்த்தம் கட்டுக்கல. ஒன்று அந்த பாஸ்டர் சொன்னார், ஏன் நம்ம உலகத்துக்கிட்ட போனோம், நம்மக்கிட்ட யார் இருக்கா? தேவாதி தேவன் நியாயாதிபதி. இன்னிலேருந்து 10 நாள் ஜபம். என்ன தெரியுமா ஒரே ரெக்வஸ்ட், இந்த சாராய கடை இங்கே போகணும். 10 நாள் ஜபம் பண்ணாங்க. ட்ரெயின் ப்ரேயர், அந்த ப்ரேயர், இந்த எல்லா ப்ரேயர் ரகரகமாக பண்ணி 10ஆவது நாள் ஜபம் முடிக்கிறான். அந்த சாராய கடை அப்படியே இடிஞ்சு விழுந்துச்சு. என்ன எல்லாம் அமைதியாக இருக்குங்க? இதே வேற சர்ச்சா இருந்தால் அல்லேலூயான்னு கத்திருப்பாங்க. நம்ம கத்த மாட்டோம், நம்ம அடக்கமானவர்கள். ஆனால் நம்ம கடைசியில் நம்மளை அடக்கம் பண்ணிடுறாங்க. 10ஆவது நாள் சாராய கடை இடிஞ்சு விழுந்துச்சு. உடனே இந்த சாராய கடைக்காரன் என்ன பண்ணிட்டான், அந்த சர்ச்சு மேலே கோர்ட்டில் கேஸ் கொடுத்துட்டான். இவங்க ஜோம் பண்ணி தான் என் சாராய கடை இடிஞ்சு விழுந்துச்சு. உடனே ஜட்ஜி கூப்பிட்டார் சர்ச்சு ஆளுங்க, இங்கே வாங்க, இன்னும் நீங்கள் ஜோம் பண்ணி சாராய கடை இடிஞ்சு விழுந்துச்சாமே. உடனே நம்பாளுங்க, ஐயா நாங்கள் ஜோம் பண்ணிலாம் அது இடிஞ்சு விடலையா, நாங்கள் நிறைய காத்துக்கு ஜோம் பண்ணுவோம், அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும்யா, எங்களுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும், அவ்வளோதான், மற்றபடி இது பில்டிங் வீக் அதனால விழுந்துச்சான்ட்டான். உடனே ஜட்ஜி தீர்ப்படுத்தினாராம், சாராய கடை விழுந்ததற்கு கிறிஸ்தவர்களின் ஜெபம்தான் காரணம் என்று சாராய கடைக்காரனே விசுவாசித்தாலும் தங்களுடைய ஜெபம் காரணமில்லை என்று கிறிஸ்தவர்கள் விசுவாசிப்பதால் அவர்களை விடுதலை செய்து விடுகிறேன். இந்த அழகில் இருக்குது நம்ம விசுவாசம். அப்போ யோசித்து பாருங்களேன், நீங்கள் நல்லா சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஆனால் இதை மீண்டும் மீண்டும் உங்கள் மனசுக்குள்ளே ஓட்டி பாருங்க. இன்றைக்கி நம்ம எதிர்கால பிள்ளைகள் எவ்வளோ ஒரு மோசமாக, இங்கே இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. விஞ்ஞானம் வளர்ந்ததுனுடைய இப்போ நீங்கள் எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்து. சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். ஒரு அம்மா சொல்லுது, அது ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார், ஏன் அவளுக்கு என்ன கெதியாவதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். எல்லாரும் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. பார்சல் கூட பார்க்கணும். வீட்டில் எல்லாரும் வீட்லையும் டிவி வந்துச்சு, ஏதாவது ஒரு டைம். இப்போ நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், இல்லைனா ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ். சரியா? நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நீ சொல்கிற இந்த 5 டைலாக்கும் நான் பார்க்குற சீரியலில் வந்ததே இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ். சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி குழந்தை பச்சிச்சு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்கள். இல்லை நான் எங்கேருந்தோ பார்த்து சொல்கிறேன். அப்போ எவ்வளவு நம்ம அனுமதியோடையே நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா அசிங்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்மளை பரிசுத்தமாக்குகிற ஒரே இடம் இந்த ஆலயம் தான் என்பதை மறந்து விடாது. பரிசுத்தம் சொல்கிறாங்களே சார், பரிசுத்தம்னா என்ன? வெள்ளைப்படவை கட்டிக்கிறதா, தலையெல்லாம் குளிக்கிறதா? பரிசுத்தம்னா என்ன? இப்போ நம்ம வீட்டில் கிச்சனில் சில பாத்திரம் இருக்கும், பாத்ரூமில் சில பாத்திரம் இருக்கும் இல்லையா? பாத்ரூமில் இருக்கிற பாத்திரத்தை கிச்சனுக்கு கொண்டு வருவோமா? கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தை பாத்திரத்துக்கு கொண்டு போவோமா? பால் காய்ச்சத்துக்கு நம்மகிட்ட ஒரு பாத்திரம் இருக்கும், அதில் வேறு எதுவும் செய்ய மாட்டோம், பால் காய்ச்சுற பாத்திரம். இவங்கெல்லாம் நினைக்கிறோம், ஓ இவ்வளோ தெரியுதுன்னா இவங்க வீட்டில் இவர் தான் பால் காய்ச்சுவார் போல. பால் காய்ச்ச பாத்திரம் ஒன்று இருக்குல்ல, அது மற்ற பாத்திரத்தில் என்ன பண்ணுவாங்க, தனியாக வச்சுருவாங்க. பரிசுத்தம் என்ன தெரியுமா? எது பிரித்தெடுக்கப்பட்டதோ அது பரிசுத்தம். நீயும் நானும் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எனவே பரிசுத்தவான்கள். பரிசுத்தம்னு சொன்னாலே மற்றவங்களை விட்டு என்ன பண்ணிருக்கணும்? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும். நான் கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கேன், அப்பதான் நான் பரிசுத்தவான். அந்த பரிசுத்தத்தை ஏந்தி கொள்ளுகிற, அணிந்து கொள்ளுகிற, தரித்துக் கொள்ளுகிற மக்களாக நாம் வாழ வேண்டிய கட்டாயம். சரி, இப்போ நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோன்னு பார்த்துட்டோம், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வராருன்னு பார்த்துட்டோம், அவர் உயிர் தெழுதலையும் இவனை எப்படி பார்க்கணும். இப்போ நான் ஒரு கேள்விக்கிறேன். இப்போ நீங்கள் சரி முடிஞ்சு வெளியே போகிறீங்க,
ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் வர, அவர் கிறிஸ்டியன் இல்லை, உங்களை பார்க்குறாரு. எங்கே போயிட்டு வரீங்க? சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? ஒருத்தர் பேச வந்தார். என்ன விஷயம்? சர்ச்சுக்கு போகிறீங்க. இயேசு சுவாமி சிலுவையில் அரைஞ்சி என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்கள கேட்குறான், அவர் சிலுவையில் சேர்த்தா உன் பாவம் எப்படியா மன்னிக்கப்படும் கேட்குறான். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த மாதிரிலாம் கேட்குற வேலை வச்சுக்காத, உள்ளே அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, ஏதாவது கேட்குறதுனா உள்ளே போய் கேளுன்னு சொல்லுமா? சர்ச்சுக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே திரும்ப ஆரம்பிக்குது? அந்த கேட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. இங்கே அமைதியாக இருக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. இது ஒரு ட்ரெடிஷன் ஆகிப்போச்சு. சில கல்யாணத்துலலாம் என்னை பேச கூப்பிடுவாங்க, நான் போகவே மாட்டேன். ஏன்னா எவனும் கவனிக்க மாட்டான், பொண்ணு மாப்பிள்ளையே கவனிக்காது, அதுங்களுக்கு தான் நம்ம பேசுவோம். அது ரெண்டு குசு குசு நம்ம பேசினுக்குவோம். ஆனால் கல்யாணத்தில் பேச கூப்பிட்டா நான் போகவே மாட்டேன். ஆனால் ஒரு ஃப்ரெண்டு என்னை கட்டாயப்படுத்தி கூட இந்த லைட்ரி ஹாலில் தான் கூட்டின்னு போயிட்டான், நீ பேசி தான் ஆகணும். நான் பேச ஆரம்பிச்சோடனே மொய் எழுத வந்துட்டாங்க. கொஞ்சம் தள்ளுங்கன்னு பேசினே நான் இந்த ஓரம் வந்துட்டேன். கடைசியில் ஒரு ஆண்டி என்னை பார்த்து சொல்லுது, தம்பி பேசணும்னா அந்த ரூமில் யாரும் இல்லை, அங்கே போய் பேச வேண்டியது. நான் இன்னும் ஏன் சந்தோஷத்துக்கு பேசுகிற மாதிரி ஆச்சு. நான் பேசிட்டு உக்காந்தேன்னா என் பக்கத்தில் ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் உட்காந்தார். பிரதர் தோத்துறோம் நீங்கள் எந்த சர்ச்சு பேசுவோம்ல பரஸ்பரம், எந்த சர்ச்சு? நான் டிஎல்சி. நீங்கள் பேசிட்டோன்னே நல்லா பேசுங்க பிரதர். நான் என்ன சொன்னேன், 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கல்யாணங்கிற சொல்லே தமிழில் நான் தமிழ்வாதியாருங்கிறனால நமக்கு எங்கே போனாலும் அதை சொல்கிற புத்தி வந்துடும்ல. 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கல்யாணங்கிற சொல்லே வந்துச்சு. அதுக்கு முன்னாலெல்லாம் மன்றல்ன்ற சொல்லு தான் இருக்குது. நீங்கள் நோட்டீஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மன்றல்னு தான் இருக்கும்னு சொன்னோம். இந்த பாஸ்டர் என்ன பண்ணுறேன்ட்ட, இல்லை பிரதர் பைபிளில் கல்யாணத்துக்கு இன்னொரு சொல் இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னார். சொன்னால் ஆமாம் விவாகம்னு ஒரு சொல் இருக்குன்னு. அந்த சொல் ஏன் வந்துச்சு தெரியுமான்னாரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஏதோ ஒரு புது பாயிண்ட் சொல்ல போகிறார், 4 இடத்துல பேச சொல்லலாம். சொல்லுங்கள் பாஸ்டர்ன்னு. விவாகம், வி வா கம், விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவளே, அதனால வி. என்னோட வா, அதனால வா. எப்படி வா? கம்னு வா. நான் 2 அடி தள்ளி உட்காந்துட்டேன். இந்த மனுஷனோட சேர்த்து நம்ம கெட்டு போகிறோம். அப்போ ஏனோ தானோன்னு விளக்க சொல்றது இல்லை. நீங்க யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் மத்தியில் அநேக பிரச்சனைகள். நம்ம பிள்ளைங்க எல்லாம் வளர்க்கறது சிரமமா இருக்கு இல்லையா? யங்ஸ்டர்ஸ் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான். புக் ஃபேர் போட்டான், பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு வைக்கிறான் சார். பிள்ளை வளர்ப்பது நம்ம அப்பா அம்மாலாம் நம்மள புக்கு படிச்சா வளர்த்தாங்க. பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு வைக்கிறான். அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறான்னா என்ன கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன். இப்படிப்பட்ட உலகத்தில் சரியான இறையியலை, சரியான இறையியல் புரிதலை நாமும் நம் பிள்ளைகளும் பெறாவிட்டால் இனி வரும் ஒரு வாழ்க்கையிலும் கஷ்டம். ஏன்னா நம்ம சுற்றி சாத்தான் நின்றுட்டே இருக்கான். நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துடுறதுனால நம்ம பெரிய பரிசுத்தவான்லாம் தயவுசெய்து நினச்சிடாங்க. நீங்கள் தவறாக நினச்சிட்டாலும் பரவாயில்ல, ரெகுலராக சர்ச்சுக்கு வரதில்லை. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி சமாரிய ஸ்திரீயோடு இயேசு கிறிஸ்து பேசினார். பைபிளில் 4 கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன். நம்பர் 1, ஆதாமும் பிதாவும் பேசியது ஏதேன் தோட்டத்தில். நம்பர் 2, மரியாளும் கேப்ரியல் தூதனும் பேசியது. நம்பர் 3, இயேசு கிறிஸ்துவும் சாத்தானும் சிலுவையிலே பேசியது. நம்பர் 4, கள்ளனும் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் பேசியது. இந்த 4ம் பைபிளில் லேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் கான்வர்சேஷன் இந்த பைபிள். எது? கேப்ரியல் தூதனும் மரியாளும் 4 கான்வர்சேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அழகாக சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்படி தான் பிரசங்கம் கேட்கணும்னு விரும்புவேன். சில சர்ச்செல்லாம் நம்ம பேசப்போனா முதல் ரோல உட்காந்து ஒருத்தர் ஒரு ஆள் நம்மளே மறைச்சு பார்த்துனே இருப்பான். நமக்கு பயமாக இருக்கும். என்ன சார், நான் பேசு எவ்வளோ பேசிட்டீங்க வந்து உட்காந்து நான் பேசுகிறேன் கேட்டுப்பாரு, அப்போ கஷ்டம் தெரியும். அது மாதிரி உங்களுக்கு கஷ்டம் தெரியணும்னு சொல்லுங்க, நிறுத்திடுவோம். நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேங்க. 10 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். ஸோ அப்போது யோசித்து பாருங்களேன், எல்லா நாட்கள்லையும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாத் பண்ணி நடக்குது. இந்த உலகத்தில் இந்த 4 கான்வர்சேஷன் இருக்குல்ல, இந்த 4 கான்வர்சேஷனுக்கு ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கா? ஏதாவது ஒற்றுமை இருக்கா? சும்மா சொல்லுங்க. நீ பரவாயில்ல, என்ன மார்க்கா போட போறேன் சொல்லுங்க. ஒரு ஒற்றுமை கூட இல்லை. திருப்பி அந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் யோசித்து பார்த்து சொல்லுங்க. பிதாவும் நான் இப்போ ஒரு க்ளூ கொடுத்துறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. சரியா? ஆதாம் பாவம் செய்து கொண்டு ஒளிந்திருந்தான், பிதா அவனோடு பேசினார். கேப்ரியல் தூதன் பாவத்தை ரட்சிக்க உன் மூலமாக ஒருத்தர் பிறப்பார் என்று சொன்னார்.
சாத்தான் இயேசு கிறிஸ்துவை பாவம் செய்ய தூண்டினான். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அவனுக்கு பாவத்தை மன்னித்தார். இப்ப சொல்லுங்க, சரி என்ன பொறுமா? எப்பெல்லாம் கடவுள் என் அருகில் பேசுறாரோ அப்பெல்லாம் எனக்கு பாவம் உணர்த்தப்படும், பாவம் திருத்தப்படும், பாவம் மன்னிக்கப்படும். நாம கண்டுக்காம இருப்போம். நீங்க யோசித்து பாருங்க, இப்ப கிறிஸ்மஸ்ல முன்னணியில இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அது பிறக்கிறதுக்கு முன்னால் கேப்ரியல் தூதன் என்ன பண்ணுச்சு? மரியாள்கிட்ட வந்து பேசிச்சு, யோசேப்பிட்ட வந்து பேசிச்சு, மேப்பர்கிட்ட வந்து பேசிச்சு. இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணிச்சு. நான் கேட்குறேன், இவ்வளோ பேசின தேவதூதன் நேராக அந்த சத்திரக்காரன்ட்ட போய் கொஞ்சம் இடம் வை, 2 பேர் வரப்போறாங்கன்னு சொல்லிக்கலாம்ல? என்ன சார், சரி கரெக்டு தானே, சொல்லிக்கலாம்ல? ஏன் சொல்ல? ஏன் சொல்ல? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முழு மனிதனாக வாழ்ந்தார் என்பதற்கு முதல் அத்தாட்சியாக தான் அவர் வந்து நான் பிதாவுடைய குமாரன், என் அதிகாரத்தை வச்சு எல்லாத்தையும் இந்த உலகத்தில் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லலை. முழு மனுஷனாக வாழணும். நான் பிதாவின் குமாரன் என்கிற அதிகாரத்தை தனக்காகவும் பயன்படுத்தவில்லை, தப்பாகவும் பயன்படுத்தவில்லை. அதான் இயேசு கிறிஸ்து. ஒரு இடத்துல கூட நான் பிதாவின் பையன் கோதா காட்டினார். இப்போ கவுன்சிலர் பையனே இப்போ நம்மளை மிரட்டுறோம். எங்கள் அப்பா யார் தெரியுமா? கவுன்சிலருங்கிறோம். ஆனால் அவர் பிதாவின் குமாரன். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு நாளாவது எங்கள் அப்பா பிதா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஏதாவது பண்ண மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்களால் சொல்ல முடியுமா? முழு மனுஷனாக வாழ்ந்தார். அந்த அதிகாரத்தை தனக்காகவும் பயன்படுத்தவில்லை, தப்பாகவும் பயன்படுத்தவில்லை. யோசிச்சு பாருங்களேன், எங்க குழந்தை பிறந்துச்சு? மாட்டு தொழுது. எதுக்கு பக்கத்தில் இருந்த மாட்டு தொழுவோம்? சத்திரத்தில் இடம் இல்லை, அதனால பின்னாலேயோ பக்கத்தில் இருந்த மாட்டு தொழுவோம். இங்கே பக்கத்தில் இப்படி ஒரு குழந்தை பிறந்து 3 ராஜா வந்து பார்க்குறான், மேப்பர்கள் வந்து பார்க்குறான், ஒரே கலோபரமாகுது. இந்த சத்தத்தை வந்து ஒருத்தனாவது போய் எட்டி பார்த்தானா? பார்க்கல இல்லை, பார்த்த மாதிரி ரெஃபரன்ஸே இல்லை இல்லை. நம்ம இப்போ இங்கே பிடிக்கிறோம், பக்கத்தில் திடீர்னு கலாட்டானா போய் என்ன எதுன்னு பார்க்க மாட்டோம் இல்லை. திடீர்னு நாங்கள் பக்கத்தில் யாரும் எம்எல்ஏ இன்னைக்கு ஸ்டாலின் வந்துட்டான்னு அந்த ஊரே கூடி நம்மளை தெருவில் நிறுத்திட்டான் இல்லை. அப்போ இந்த சத்தத்துலேருந்து யாராவது போய் எட்டி பார்த்துக்கணும். என்னப்பா ஒரே பரபரப்பாக எட்டி பார்த்துக்கணும்ல? பார்க்கலையே. ஏன் பார்க்கல? ஏன்னா அவங்க பக்கத்தில் அதிசயம் நடக்குது, பார்க்க தவறிட்டாங்க. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடவுள் உன் அருகில் இருக்கிறார் என்கிற உணர்வை நீ பெறவில்லை என்றால் நீயும் அந்த சத்திரக்காரனை போய் வழிபோக்கனாக தான் வாழ்வாய். ஒரு சண்டே ஸ்கூல் பையன் என்னை பார்த்து கேட்டான், இந்த 3 ராஜாக்களை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? இன்னொன்று சொல்லுவோம், வைஸ் மேன் இல்லை. அவன் கேட்டான் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர். நான் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தேன் 7 வருஷம். அந்த அனுபவம் தான் இப்போ பேச வைக்குது இல்லை. என்னண்ணே, அவன் தப்பாக போய் ஏரோது வீட்டில் நின்னா அவனை போய் வைஸ் மேனுங்கிறீங்களான்னா? அவன் வைஸ் மேனா? தப்பால ஏரோது வீட்டுக்கு போனா அவன் வைஸ் மேனே கிடையாது. ஆனால் அவனை ஏன் வைஸ் மேன் சொல்கிறோம்? ஏன் தெரியுமா அவனை வைஸ் மேன் சொல்கிறோம்? நல்லா புரிஞ்சுக்கும். அவன் ஏன் ராஜா கிட்ட போனான் தெரியுமா? இன்னைக்கு இந்த நாட்டில் ஏதாவது நடந்ததுன்னா யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? கட்டாயமா சர்ச்சில் ஏதாவது ஒன்றா முதல்ல யாரும் வந்து விசாரிப்பாங்க? பாஸ்டர் கூட்டு போய். ஸ்கூலில் ஏதாவது ஒன்றா யாரை கூட்டு விசாரிப்பாங்க? HM கேட்டு. அப்போ இந்த ஊரில் ஏதோ நடந்தது யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சி போட்டான். ஆனால் அவனுக்கு தெரியல, இது ராஜாவுக்கு பிறந்த குழந்தை இல்லை, ஏழைகளுக்கு பிறந்த குழந்தை, வருத்தப்படுகிறவர்களுக்கு பிறந்த குழந்தை, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிறந்த குழந்தை. அவன் தப்பா அங்கே போயிட்டான். ஆனால் அவனை ஏன் வைஸ்மேன் சொல்கிறோமா? தப்பு செஞ்சுட்டான். ஆனால் தேவன் தடுத்து ஆட்கொண்ட போது என்ன பண்ணிட்டான்? ரூட்டை மாற்றிட்டான். நாமளும் தப்பு செய்யறது இயல்பு, தப்பு செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் கடவுள் உணர்த்தும் போது நாம் திருந்திட்டா நம்ம எல்லாரும் வைஸ்மேன், நம்ம எல்லாரும். சரி, கடைசி கேள்வி. இந்த கேள்வியோட முடிச்சிடலாம். இந்த கேள்வி கேட்டால் எல்லா சர்ச்சும் அமைதியாகிடும், பேசவே மாட்டாங்க. என்ன கேட்கவா? நீங்களாம் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஒரு குழப்பம் வந்துச்சுதா. ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொல்லாமா, படலைன்னு சொல்லாமா? பட்டுட்டோன்னு சொன்னால் எப்படி பட்டீங்கன்னு கேட்பான், படலைன்னு சொன்னால் இன்னுமா படலைன்னுவான். ஆனால் சில பேர் அமைதியாக உட்காந்துரும், அவனா சொல்லட்டும். ரட்சிக்கப்பட்டீங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க இந்த சர்ச்சில்? எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க. சரி, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க எனக்கு சொல்லுங்கள். சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்கிறோம்ல, அது கரெக்டு. ஆனால் அந்த ஆன்சரில் ஒரு சின்ன திருத்தம். ரட்சிக்கப்படுதலுங்கிறது டிகிரி வாங்குற மாதிரி ஒரு நாளில் நடக்கிறது இல்லை. இத்தனாம் தேதி எனக்கு கல்யாணம் ஆச்சு, இந்த MSc இத்தனாம் தேதி எனக்கு கான்வெகேஷன் கொடுத்தாங்க. ரட்சிக்கப்படுதல்னா என்னங்கிறத பற்றி ஒரு சின்ன தெளிவோடு இதை முடிச்சிடும். சரியா? ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஏன் சர்ச்சுக்கு வரோம், நான் ஏன் கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் மரணத்தை உயிர்த்தல் நான் எப்படி உள்வாங்கிக்கணும், இன்னைக்கு எனக்கு இருக்கிற சாத்தான் யார், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கடைசியா இப்போ எபேசியர் 2:8 யாராவது வந்து வாசிங்க. என்னம்மா? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்,
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அடுத்த வரி என்ன போட்டிருக்கு? இது ஒன்னால இல்ல, உன் எஃபர்ட் இல்ல, நீ போய் அந்த சர்ச்சுக்கு இந்த சர்ச்சுக்கு போனதுனால இல்ல. சில பேர் என்ன பண்றான், நம்ம சர்ச்சாளர்களை மிரட்டுறான். நம்ம ஆளு ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா பயந்துருவான். பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, அங்க போகாதீங்க, நம்ம சர்ச்சில் வாங்க. அப்பதான் ஒருத்தர் இப்படி நம்பி 5 சர்ச்சில் போய் முழுங்கி எழுந்துட்டான். சால்வேஷன் கிடைக்கல, சளி புடிச்சிச்சு. நம்ம சர்ச்சிலே சில பேர் ரகசியமா அங்க போய், தெரியுமா உங்களுக்கு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் வரும்போது எது சரின்னு சொல்லுவார் தெரியாது. அது சரின்னு சொன்னா அந்த சர்டிபிகேட் குத்தலாம், இது சரின்னா இந்த சர்டிபிகேட் குத்தலாம், எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும். நோ நோ, ரட்சிக்கப்படுதெல்லாம் என்ற தெளிவை இன்னைக்கு இந்த திருச்சபை பெற்றுக்கிட்டு வெளியே போகணும். இங்க என்ன பண்ணுது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அடுத்த வரி என்ன? இது உன்னால முடியாது, உன் எஃபர்ட் இல்ல, நான் கொடுத்த ஈவு. சரி, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம், இப்ப நிம்மதி ஆயிடுச்சா? இப்ப அடுத்தது பிலிப்பியர் 2:12 வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரிய, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது, அதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போதும் பரத்துக்கு ஏறின பிறகும் அதிக பயத்தோடு அதிக நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற இன்னாயாது. போன வசனம் என்ன சொல்லிச்சு? இது உன்னால முடியாது, நான் அருளும் ஈவு அப்படின்னு. இந்த வருஷம் வந்து உன் ரட்சிப்பு நிறைவேற நீயே பிரயாசப்படுது. இப்போ ரெண்டுக்கும் முரண் இருக்கா இல்லையா? அந்த வசனம் என்ன சொல்லுது? இது உன்னால முடியாது, நான் போனா போதும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிச்சு. நம்ம எல்லாரும் நிம்மதி ஆயிடுச்சு. சரி, கடவுள் நம்மள. இந்த வசனம் என்ன சொல்லுது? உன் ரட்சிப்பு நிறைவேற நீயே பிரயாசப்படணும். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டாதான் ரட்சிப்புனா என்னன்னு புரியும். இப்போ உங்க ஐயர் இருக்காரு, நான் பேசி முடிச்சோன்னே, பிரதர் நல்லா பேசுங்க, எனக்கு எங்கள் ஊரில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நீங்கள் சும்மா ஒரு பேச்சுங்க, அந்த வீட்டை நீங்கள் எடுத்துங்க அப்படின்ட்டு சாவியை கொடுத்தா, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து சாவியை என்கிட்ட கொடுத்தார். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அது யார் வீடு? யார் வீடு? அவரை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் என் வீடுன்னு சொல்லணும்னா என்ன பண்ணும்? அவர் சாவி கொடுத்தோன்னா நான் என் வீடுன்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட பத்திரத்தை வாங்கி என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணாதான் அது என் வீடு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு என்கிட்ட சாவி கொடுத்தாரோ அன்னைக்கு அது எனக்கு. அன்பானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேறது உங்கள் கையில் தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பு நிறைவேற. ஆனால் இனிமேல் யாராவது பார்த்து ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் அந்த கேள்வியே தப்புடா, அப்படி கேட்கக்கூடாது. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டீங்களான்னு தான் கேட்கணும். அதுக்கு தான் ஆலயத்துக்கு வரோம். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட தான் ஆலயத்துக்கு வரும். அதுதான் ராபோசன் எடுக்கிறோம், அதுதான் பாவ அறிக்கை சொல்றோம். இதெல்லாம் எது? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம். ஆனால் யாருமே ரட்சிக்கப்பட்டான்னு கேட்டால் பயந்துடாதீங்க. இப்படியே திருப்பி சொல்லி, இந்த கொஸ்டினே தப்புடா, இப்படி கேட்கக்கூடாது. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். எனக்கு அருமையானவர்களே, இத்தனை ஆண்டுகள் இந்த திருச்சபை வளர்ந்து செழித்திருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் யாரோ ஒருவர் இறையியல் ஞானத்தை தொடர்ந்து தொண்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் 100 வருஷம் வாழணும்னா இந்த பேஸ் நமக்கு இருந்தாதான் நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் நிலைச்சி நிற்க முடியும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாம், நான் ஏன் கிறிஸ்தவன், நாம் ஏன் சர்ச்சுக்கு வரோம், ஏசு உயிர்த்தெழுதலை மரணத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், கடவுள் சாத்தான், இந்த சாத்தான் யார், ரட்சிக்கப்படுதெல்லாம் என்ன, இதெல்லாம் சொன்னல, இதெல்லாம் உங்கள் ஐயருக்கு தெரியும்ல. ஏன் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் வெளியே இருந்து ஒரு ஆளை கூப்பிடுறாங்க சொல்லுங்கள்? அந்த மாதம் எவ்வளோ யதார்த்தமாக சொன்னாங்க. அடுத்தவங்க சொன்னாவது இவங்க சொல்லி கேட்கல. நம்ம இப்படி ஒரு வெள்ளந்தியா உண்மையை ஒத்துக்கிற ஒரு திருச்சபை நான் பார்த்ததே இல்லை. அதான் சொல்லுங்க, நம்ம சொல்லி தான் கேட்கல, வெளியேருந்து ஒருத்தனையாவது கொண்டு வந்து சொல்லி பார்ப்போம், அப்போவாவது கேட்குறாங்களா. ரொம்ப சந்தோஷமா, இந்த பதிலை நான் மறக்கவே மாட்டேன். நாங்கள் சின்ன வயசில் ஒரு வீட்டில் கொடுத்துனோம் இருந்தோம், 12 கொடுத்துனோம். 12 பேரும் இந்துஸ். வெள்ளிக்கிழமையான பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜைக்கு பித்தளை பாத்திரம் இருக்குல்ல, அதை கழுவுறதுக்கு ஒரு பாட்டிமா வரும், வந்து அந்த பித்தளை பாத்திரத்தை புளியை வச்சு தேய்க்கும், பாத்திரம்லாம் பளபளபளன்னு ஆகிடும். பூஜை பண்ணுவாங்க, அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடும், திருப்பி புளியை வச்சு தேய்க்கும். ஒரு நாள் அந்த பாட்டியை பார்த்து நான் கேட்டேன், ஏன் பாட்டி வாரம் வாரம் வர புளியை வச்சு தேய்க்கிற, இந்த பாத்திரம் பளபளப்பாயிடுது, அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடுது, இந்த பளபளப்பு புளியில் இருக்குதா பாத்திரத்தில் இருக்குதான்னு. அதுக்கு அந்த பாட்டி சொல்லி, இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட கேட்குறேன், நானே விதியேன்னு விளக்கி நிற்கிறேன் படா அப்படின்னு. ஒன்று நான் சொன்னேன், இல்லை பாட்டி, பளபளப்பு புளியிலேருந்து தான் வருதுன்னு சொன்னால் அந்த புளியை எங்கே வச்சு தேய்ச்சாலும் பளபளப்பாகணும். இந்த பிளாஸ்டிக்கில் தேய்ச்சாலும் பிளாஸ்டிக் பளபளப்பாகணும், இந்த உட்டில் தேய்ச்சாலும் உட்டு பளபளப்பாகணும், அந்த இரும்பில் தேய்ச்சாலும் இரும்பு பளபளப்பாகணும். ஆனால் பித்தளை பாத்திரத்தில் தேய்ச்சா மட்டும்தான் பளபளப்பு வெளியே வருதுன்னா, பளபளப்பு எங்கே இருக்குது? பித்தளை பாத்திரத்துக்குள்ளேயே இருக்குது. வெளியே கொண்டு வர வேலையை தான் புளி செய்யுது. எல்லா பளபளப்பும் கெட்டுக்குது. வார வாரம் அவர் புளியை வச்சு தேய்க்கிறார்.
ஸ்பெஷல் டேஸில் என்ன மாதிரி ஒரு ஆளை கொண்டு நீ ஒரு மணி நேரம் தேயின்ற. நான் இன்னைக்கு தேய்ச்சிக்கிறேன், இப்போ பளபளப்பு ஆயிட்டீங்க. அடுத்த வாரம் திருப்பி கருப்பா வரீங்களா, பளபளப்பா வருன்னு சொல்லுங்க. ஆக எவ்வளோ புளியை வச்சு தேய்ச்சாலும் இந்த பளபளப்பை மட்டும் விட்டுறவே கூடாது.